அனைவருக்கும் வணக்கம். இது ட்ரீம் இந்தியா எஜுகேஷன். நான் உங்கள் செந்தில்குமார் கண்ணன். இன்றைய கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்வோம் வாருங்கள். முதல் கேள்வியாக திருவண்ணாமலையிலிருந்து சதாசிவம் என்பவர் கேட்டிருக்கிறார். 10, 11, 12 வகுப்பு மாணவர்கள் ப்ளூ பிரிண்ட் அடிப்படையில் படித்தால் நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும் என்கிறார்கள். இது சரியான அணுகுமுறையா என்று கேட்டிருக்கிறார். அதாவது 9th, 10th, 11th, 12th இந்த மாதிரி ஒரு முக்கியமாக ஒரு பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறணும் அப்படின்னா ப்ளூ பிரிண்ட் அடிப்படையில் படித்தா நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்க. அது கண்டிப்பாக ஒரு நல்ல முறை தான். ப்ளூ பிரிண்ட் அடிப்படையில்னா தேவையானது முக்கியமான பகுதிகளில் மட்டும் படித்து எழுதி ஓரளவுக்கு நல்ல மதிப்பெண்கள் பெற்றுவிட முடியும். ஆனால் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள், குறிப்பாக நீட்டு, ஜேஇஇ இந்த மாதிரியான தேர்வுகளுக்கெல்லாம் தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு இந்த முறை கை கொடுக்காது. அதாவது குறிப்பாக ப்ளூ பிரிண்ட் இருக்கிற இடங்கள், ப்ளூ பிரிண்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகளை மட்டும் நாங்கள் படித்து எக்ஸாம் எழுதினோம்னா அது தேர்வுக்கு வேணால், பள்ளி இறுதி தேர்வுக்கு வேணால் அது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கலாமே தவிர, ஆனால் போட்டித் தேர்வுகள் போன்ற அந்த எக்ஸாமுக்கு கண்டிப்பாக கை கொடுக்காது. நிச்சயமாக இந்த முறை ஆரோக்கியமானதல்ல. அனைத்து விதமான பகுதிகளையும் நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டு புரிந்ததை மிகச்சிறந்த முறையில் தேர்வுகளில் வெளிப்படுத்தினால் நல்ல வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். குறிப்பாக நீட், ஜேஇ போன்ற தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் இதுபோன்று ஒரு சில பாடங்களை தவிர்த்து விட்டு படிக்கக்கூடிய முறையை தேர்வு செய்வது சரியல்ல. நன்றி. இரண்டாவது கேள்வி ஸ்ரீரங்கம் முத்தரசன் என்பவர் கேட்டிருக்கிறார். பள்ளி மாணவர்களுக்கு நிறைய உதவித்தொகை திட்டம் இருப்பதாக சொல்லி வருகிறீர்கள். ஒரு திட்டத்தில் பயனடைந்த மாணவர் இன்னொரு திட்டத்தில் விண்ணப்பித்து அந்த உதவித்தொகையும் பெற முடியுமா என்று கேட்டிருக்கிறார். இது ஒரு நல்ல கேள்வி தான். ஆனால் இருந்தாலும் கூட ஏற்கனவே நான் 8th டேலண்ட் டெஸ்ட் எக்ஸாம் எழுதி நான் மார்க் வாங்கிட்டேன் சார். அதில் உதவித்தொகை வாங்கிட்டு இருக்கேன். இப்போ நான் மீண்டும் 12வது படித்து முடிச்சுட்டு காலேஜுக்கு போகும்போது வேறு ஏதாவது ஒரு உதவித்தொகையில் நான் காசு வாங்க முடியுமா, என்னால் உதவித்தொகை பெற முடியுமான்னா கண்டிப்பாக பெற முடியுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா ஒரு முறை நீங்கள் உதவித்தொகை வாங்கிட்டீங்கன்னா அடுத்து இன்னொரு முறை உதவித்தொகைக்கு வேற ஒரு ஸ்கீமில் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த உதவித்தொகையும் இப்போ வாங்கிட்டு இருக்கக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஒரே ஆள் 2-3 உதவித்தொகையெல்லாம் வாங்க முடியாது. ஏதாவது ஒரு உதவித்தொகை மட்டும்தான் வாங்க முடியும். ஒரு சில திட்டங்களுக்கு மட்டும் அந்த மாதிரி விதிவிலக்கு இருக்குது. நீங்கள் இதுக்கு முன்னாடி வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல, இப்போ வாங்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் வைக்கிற சில தேர்வுகளில் வெற்றி அடைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் 99% ஒரு ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டு இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் இன்னொரு ஸ்காலர்ஷிப்க்கு எலிஜிபிள் கிடையாது. அப்படி மீறி ஏதாவது 1-2 இருந்தால் வரவேற்கக்கூடியது பயன்படுத்திக் கொள்ளலாம். நன்றி. விழுப்புரம் ராமன் என்பவர் கேட்டிருக்கிறார். 9ஆம் வகுப்பு படிக்கும் என் பிள்ளைக்கு அவளுடைய அறிவியல் ஆசிரியர் 2 லைன் 4 லைன் நோட்டு போட்டு தினமும் 10 பக்கம் எழுத சொல்லி வற்புறுத்துகிறார். பாடப்புத்தகங்கள் படித்து எழுதுவதே பாடப்புத்தகங்களை படித்து எழுதுவதற்கே நேரம் இல்லை, இது போன்று எழுத சொல்வது சரிதானா என்று கேட்டிருக்கிறார். இல்லை, நீங்கள் ஸ்டூடெண்ட் சொல்கிறது எப்பயுமே ஒரு பெற்றோர்கள் மாணவர்கள் சொல்வதை மட்டும் கேட்கக்கூடாது. அது என்ன பிரச்சனைன்னு விசாரித்து ஒருவேளை 2 லைன் 4 லைன் நோட்டு போட்டு அந்த ஆசிரியர் அறிவியல் ஆசிரியர் எழுத சொல்லியிருக்காருன்னா அதுக்கு எதுவும் கண்டிப்பாக காரணம் இருக்கும். ஏன்னா இவருடைய கையெழுத்து ஏதாவது கொஞ்சம் சரியில்லாமல் ரொம்ப மோசமான கையெழுத்தாக இருந்திருக்கலாம். ஒரு ஒரு கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத ஓரளவுக்கு இருந்திருக்கும். அதனால தான் கண்டிப்பாக அந்த ஆசிரியர் அந்த மாதிரி 2 லைன் 4 லைன் போட்டு எழுதுங்கன்னு சொல்லியிருப்பார். கண்டிப்பாக அந்த ஆசிரியர் சொல்கிறாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருந்திருக்கும். நீங்கள் மாணவர்கள் சொல்கிறத மட்டும் கேட்க வேணாம். நீங்கள் மாணவரை கூப்பிட்டுட்டு அந்த அறிவியல் ஆசிரியர்கிட்ட போயிட்டு 2 பேர், நீங்கள் அதாவது பெற்றோர், மாணவர் மற்றும் அந்த அந்த வகுப்பு ஆசிரியர் 3 பேர் முதல்ல பேசுங்க. என்ன காரணம்னு பாருங்கள். சரியான காரணமாக இருந்தால் அந்த ஆசிரியர் சொன்னதை செய்ய சொல்லுங்கள், அதுதான் சரி. அப்படி இல்லைன்னா தலைமை ஆசிரியர்கிட்ட போய் பேசி நீங்கள் 4 பேரும், தலைமை ஆசிரியர், ஆசிரியர், பெற்றோர், மாணவர் 4 பேரும் சேர்ந்து முடிவெடுக்கிறது சரியாக இருக்கும். மற்றபடி ஒரு தரப்பை மட்டும் கேட்டுட்டு மாணவர் சொல்கிறத மட்டும் கேட்டுட்டு நம்ம உடனடியாக எந்த முடிவுக்கும் வர வேணாம். நல்ல விஷயங்களுக்காக கூட ஆசிரியர்கள் அப்படி செய்ய சொல்லியிருப்பாங்க. நன்றி. அடுத்ததாக ராணிப்பேட்டையிலிருந்து நகுலன் என்பவர் கேட்டிருக்கிறார். நான் 12ஆம் வகுப்பு சயின்ஸ் குரூப் முடித்து விட்டேன். 430 மதிப்பெண்கள் பெற்றுள்ளேன். அரசு பள்ளியில் தான் படித்தேன். லேப் டெக்னீஷியன் படிக்க வேண்டும். எங்கு படிப்பது, எவ்வளவு செலவாகும் என்று கேட்டிருக்கிறார். +2 முடிச்சிருக்காரு. லேப் டெக்னீஷியன் நான் படிக்கணும்னு ஆசைப்படுறாரு.
கண்டிப்பாக லேப் டெக்னீஷியனுக்கு வந்து இன்றைக்கி நிறைய வாய்ப்புகள் இருக்குது. டிஎம்எல்டி, பிஎஸ்சி எம்எல்டி அந்த மாதிரி கோர்ஸ்லாம் இருக்குது. அரசு கல்லூரிகளில் படிக்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் சிறந்ததாக இருக்கும். அதுதான் வந்து பொருளாதார சூழ்நிலைக்கும் நமக்கு தகுந்ததாக இருக்கும். அரசு கல்லூரிகளில் படிக்கணும், அரசு இப்போ டிஎம்எல்டி காலேஜில் படிக்கணும் அப்படின்னா நல்ல மதிப்பெண்கள் தேவை. 430 அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு நீங்கள் அது அரசு பள்ளியில் படிச்சிருக்கீங்க, 7.5% இடஒதுக்கீடு இருக்குது. அதுக்கப்புறம் அரசு பள்ளி, இன்னும் சில விஷயங்கள் பார்த்து சயின்ஸ் குரூப் படிச்சிருக்கிறீங்க, முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பேராமெடிக்கல் அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கவுன்சிலிங் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. இந்த கவுன்சிலிங்கில் உங்களுக்கு தேவையான சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன கோட்டான்னு சொல்லலை, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி என்ன ஒன்று கம்யூனிட்டி சொல்லலை. கம்யூனிட்டி சொல்லியிருந்தீங்கன்னா ஓரளவுக்கு இதில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு நம்ம பார்த்துருக்கலாம். இருந்தாலும் எதையும் நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. கவுன்சிலிங் நேரத்தில் நிறைய மாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. தைரியமாக கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். நிச்சயமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். லேப் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டில் படிக்கிறது தான் கரெக்டு. கவர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிஎம்எல்டிக்கு ஒரு 1000 ரூபாய் போல தான் ஃபீஸ் இருக்கும். பிஎஸ்சி எம்எல்டிக்கு வந்து 3000 ரூபாய் தான் ஃபீஸு. டிஎம்எல்டி 2 வருஷம் கோர்ஸு, பிஎஸ்சி எம்எல்டி வந்து 3 + 1 இயர் வந்து ஹாஸ்பிட்டல் ட்ரைனிங் 4 வருஷம் கோர்ஸு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 25 மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகளில் பிஎஸ்சி எம்எல்டி இருக்குது. அதே மாதிரி டிஃபார்மும் பிஎஸ்சி எம்எல்டி வந்து ஒரு பிஎஸ்சி எம்எல்டி இல்லை, டிப்ளமோ மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் 25 மருத்துவக் கல்லூரிகளில் இருக்குது. ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு 100 இடம்னா கூட குறைஞ்சபட்சம் எவ்வளோ இடம் இருக்குன்னு பார்த்துங்க. அதே மாதிரி பிஎஸ்சி எம்எல்டி 13 மருத்துவக் கல்லூரிகளில் இருக்குது. அங்கே வந்து ஒரு ஏறக்குறைய ஒரு 300 அந்த மாதிரி 250 அந்த மாதிரி தான் சீட் இருக்குது. அதனால் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் தனியார் துறைகளில் நீங்கள் இதை பற்றி படிக்க போகணும் அப்படின்னு சொன்னால் நிறைய லட்சங்களில் இன்றைக்கி செலவாகும். தனியார் துறையை பொறுத்த வரைக்கும் சாதாரண பொருளாதார நிலையில் இருக்கிறவங்களுக்கு கஷ்டமான ஒரு படிப்பு. ஆனால் நல்ல மதிப்பெண்கள் பெற்றிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ 430க்கும் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். நன்றி. சோலையூர் சிவா, சோலையூரிலிருந்து சிவா. 10ஆம் வகுப்பு முடித்துள்ளேன். மருத்துவத்துறையில் ஏதேனும் படிக்க வாய்ப்புள்ளதா? இருந்தால் என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம்? 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு நிறைய பேர் இந்த கேள்வி என்கிட்ட கேட்குறாங்க. நிறைய பேர் வந்து இந்த கொஷினை கேட்டுகிட்டே இருக்காங்க. சார் நான் 10th தான் முடிச்சிருக்கேன், நான் +1 +2 படிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, 10th முடிச்சிருக்கேன், நான் என்ன மெடிக்கல் லைனில் படிக்கலாம் அப்படின்னு. 10th பேசிக் குவாலிஃபிகேஷனுக்கு வந்து மெடிக்கல் லைனில் எந்த படிப்புமே கிடையாது. தயவுசெய்து வந்து நீங்கள் அந்த எண்ணத்தை விட்டுருங்க. நீங்கள் +2 முடிச்சிங்கன்னா தான் அடுத்து தான் நீங்கள் மேலே போக முடியும். அப்போ 10th வரைக்கும் படிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஹெல்த் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் இருக்குது. அதாவது பல்நோக்கு மருத்துவ பணியாளர் அப்படின்னு சொல்லிட்டு 10th முடிச்சுட்டு, இது வந்து அரசு மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் இந்த படிப்பு கொடுத்துட்ருக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு தான் கல்வி தகுதி. பல்நோக்கு அரசு, அதாவது பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வார்ட் பாய் மாதிரி எல்லா ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த பேஷண்ட்டை கூப்பிட்டு போயிட்டு அந்த வார்டில் போடுறது, அப்புறம் அந்த வார்ட்லேருந்து ஆப்ரேஷனுக்காக அந்த பேஷண்ட்டை வந்து கூப்பிட்டு போகிறது, இந்த மாதிரியான வேலைகள் சொல்கிறது, அப்புறம் டாக்டர் சொல்கிறது, நர்ஸ் சொல்கிறது, அங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான அடிப்படை வேலைகளை செஞ்சு கொடுக்கக்கூடியது பல்நோக்கு மருத்துவ பணியாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த ஒரு கோர்ஸ் இருக்குது, பல்நோக்கு மருத்துவ பணியாளர்கள். இதுதான் வந்து 10th குவாலிஃபிகேஷனுக்கு இப்போதைக்கு அந்த ஹாஸ்பிட்டல் லைனில் நம்ம வேலை செய்கிறதுக்கான ஒரு கல்வி ஒரு படிப்பு. மற்றபடி எல்லாமே +2 பேசிக் தான். சரி, அடுத்தது மணச்சநல்லூர் நாராயணன் என்பவர் கேட்டிருக்கார். நான் +2வில் வொகேஷ்னல் குரூப் முடித்துள்ளேன். பிகாம் தவிர வேறு எந்த படிப்பு படிக்க முடியும்? உடனடியாக வேலை கிடைக்கக்கூடிய படிப்பு என்ன? +2வில் வந்து வெக்கேஷனல் குரூப் படிச்சிருக்காரு. இன்னொன்று பாருங்கள், இந்த வெக்கேஷனலே நிறைய குரூப் இருக்குது. வெக்கேஷனல் குரூப் அப்படின்னு சொல்லும்போது காமர்ஸ் இருக்குது, அக்கௌண்டன்சி இருக்குது, ஜியாலஜி இருக்குது, ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்குது, நிறைய இருக்குது. இதில் எது படிச்சிருக்காருன்னு தெரியல. சரி, சாதாரணமாக ஒரு வெக்கேஷனல் குரூப்னு வச்சுக்குவோம். அந்த வெக்கேஷனல் குரூப்புக்கு எனக்கு அதுக்கப்புறம் வந்து பிகாம் படிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. வேறு என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலான்னு கேட்டிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் வெக்கேஷனல் குரூப் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து, என்னுடைய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூரில் இருக்கக்கூடிய நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி, அந்த இன்ஸ்டியூட்டும் டிஇஏ திருப்பூர் எக்ஸ்போர்ட் அசோசியேஷன், இவங்க 2 பேரும் சேர்ந்து நடத்தக்கூடிய நிஃப்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கல்லூரி இருக்குது. இந்த கல்லூரியில் ஃபேஷன் டிசைனிங் பற்றி சொல்லிக் கொடுக்குறாங்க. 3 வருஷம் டிகிரி கோர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த 3 வருஷத்துலேயே வந்து ஃபேஷன் டிசைனிங் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் இருக்குது. அது வந்து வெக்கேஷனல் முடித்தவங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த படிப்பு வந்து வெக்கேஷனல் குரூப் முடிச்சுட்டு போகிறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உடனடியான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும்.
இன்னைக்கு சூழ்நிலைக்கு வந்து ரொம்ப அற்புதமாக வந்து நல்ல வேலை வாய்ப்புகள் உலக தரத்தில் வந்து அந்த கல்லூரி வந்து இயங்கிட்டு இருக்குது. நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்கக்கூடிய அற்புதமான படிப்பு நிஃப்டி. இதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நம்ம யூடியூப் சேனலில். நீங்கள் போயிட்டு அதை பாருங்கள். நிஃப்டி அப்படின்றது நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி அண்ட் திருப்பூர் எக்ஸ்போர்ட் அசோசியேஷன், இது 2 பேரும் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு கல்லூரி. ஓரளவுக்கு ஃபீஸும் வந்து அஃபோர்டபுளாக இருக்கும். படித்து முடிச்சிங்கன்னா கண்டிப்பாக வேலை இருக்கும், நல்ல தரமான வேலை இருக்கும். நன்றி. புதுப்பேட்டையிலிருந்து நிரஞ்சன் என்பவர் கேட்டிருக்கிறார், மின்னணு மற்றும் மின்சாதன பொருட்கள் பழுதுபார்த்தல் ஆர்வம் உள்ளது. நான் 10ஆம் வகுப்பு முடித்துள்ளேன். மேற்கொண்டு என்ன படித்தால் இந்த துறையில் வேலைக்கு செல்ல முடியும்? மின்னணு மற்றும் மின்சாதன பொருட்கள் 10th முடிச்சிருக்காரு. அதாவது என்ன படித்தா நம்ம மேலே போகலாம் அப்படின்னாரு. பேசிக்காக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கலாம், அப்படி இல்லையா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பாலிடெக்னிக்கில் படிக்கலாம். அப்படி இல்லைனா இப்போ வந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் வந்துருச்சு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு துறை சார்ந்து எடுத்து படிச்சுட்டு நீங்கள் நிறைய இந்த மாதிரி வந்து இன்றைக்கி வந்து ஏசி, மின்னணு மற்றும் மின்சாதன பொருட்கள்னாவே எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்லேருந்து நீங்கள் மின்சாரத்தை பயன்படுத்தி இயக்கக்கூடிய அத்தனை பொருட்களுமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு வந்து எல்லாமே மின்சாரம் தான். அப்படின்னும் போது நீங்கள் மின்சாரத்தை பயன்படுத்தி செய்யக்கூடிய எந்த விதமான இயங்கக்கூடிய எல்லா விதமான பொருட்களையும் நீங்கள் பழுது பார்க்குறீங்க அப்படின்னா நல்ல வருமானம் ஈட்டி தரக்கூடிய ஒரு அற்புதமான தொழில் தான் இது. ஆனால் தைரியமாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணி படிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மின்னணு மற்றும் மின்சாதன பொருட்கள் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எடுத்துகிட்டு அதை படிச்சுட்டே நீங்கள் இந்த மாதிரி நிறைய பழுது பார்க்குற வேலைகள்லாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். நல்ல ஃபியூச்சர் இருக்குது, நிறைய சம்பாதிக்கலாம். அற்புதமான துறை. அடுத்தது சங்கரன் கோவிலிருந்து ஈஸ்வரி அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க, பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடித்துவிட்டு ஒரு கட்டுமான நிறுவனத்தில் வேலை புரிகிறேன். கட்டுமான பணிக்கு ஆட்கள் கிடைப்பதில் மிகவும் சிரமமாக உள்ளது. வருகிற ஆட்களும் அடிக்கடி வேலையை விட்டு சென்று விடுகிறார்கள். என்ன செய்வது? நல்ல பணியாளர்களை எப்படி தேர்வு செய்வது அப்படிங்கிறது. இது நம்ம எஜுகேஷனுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு கொஷின் தான். சரி, சூஸ் பண்ணியிருக்கோம், சரி பார்ப்போம். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு கார்பரேஷனில் ஒரு கார்பரேட் ஒர்க், கட்டுமான பொறியியல் துறையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு வந்து என்னன்னாக்கா நல்ல ஆட்கள் கிடைக்கல அப்படின்றார். இது வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கி இருக்கக்கூடிய அனைத்து விதமான உடல் உழைப்பு சார்ந்து இருக்கக்கூடிய துறைகளில் முக்கியமாக ஆட்கள் ரொம்ப ரொம்ப பற்றாக்குறையாக இருக்காங்க. இன்றைக்கி அந்த மாதிரியான ஒரு ஏஜென்சி வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க வந்து பயங்கரமாக சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக மேன் பவர் ஏஜென்சின்னு சொல்லக்கூடியது. இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு திருப்பூரில் இருக்கக்கூடிய பனியன் கம்பெனி, அந்த பின்னலாடை நிறுவனங்களுக்கெல்லாம் கிராமங்கள்லேருந்து மகளிர் குழு தலைவி, மகளிர் குழு அங்கே இருக்கக்கூடியவங்கள்ட்ட அங்கேருந்து சொல்லி ஆளுங்களை ஒரு குரூப்பாக ஆளுங்க வச்சு வண்டி வச்சே கூட்டு போய் அந்த கம்பெனியில் விட்டு வந்துடுறாங்க. அந்த மாதிரி ஒரு குரூப் இருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஒரு மேன்ஷன் வேலைக்கெலாம், குறிப்பாக நம்ம அந்த கட்டடக்கலை வேலைக்கு, ஜல்லி வேலை, கம்பி கட்டுற வேலை, சென்ட்ரிங் வேலை, இந்த மாதிரி உடல் உழைப்பு தேவைப்படக்கூடிய அந்த வேலைகளுக்கும் அதே மாதிரி வந்து மேஸ்திரி ஊர்லலாம் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் குறிப்பாக வந்து இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப்பாக ஒரு 20-30 பேரை கிராமங்கள்லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு அட்வான்ஸ் மாதிரி கொடுத்து அவங்கள கூட்டு போய் ஒரு வேலைக்கு வச்சுக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி வந்து ஆட்கள், இப்போ இந்த மாதிரி ஆட்களுக்கு வரவங்க கூட சரியாக இருக்கிறது இல்லைன்றதால நம்ம வந்து நார்த் இந்தியாவிலேருந்து இன்னும் நம்மளை விட கம்மி சம்பளத்துக்கு வந்து வேலை செய்கிறதுக்கு நார்த் இந்தியாக்காரங்க ரெடியாக இருக்காங்க. அவங்க தான் இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய உடல் உழைப்பு சார்ந்த அந்த பேசிக்காக அந்த அடிப்படை தொழில்கள் இன்றைக்கி அவங்க தான் செஞ்சிட்ருக்காங்க. நாம் வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு மேலே போயிட்டே இருக்கோம். நம்ம படிச்சுட்டு மேலே வந்துட்டு அறிவுசார் சொத்தை நோக்கி நம்ம போயிட்டுருக்கிறோம். அறிவு சார்ந்த சொத்துக்களை நம்ம வந்து ஈட்டி அதன் மூலிமா வருமானம் ஈட்டுறோம். அவங்க உடல் உழைப்பு சார்ந்த சொத்தை வந்து அவங்க ஈட்டிட்டு இருக்கிறாங்க. அதனால் வந்து இன்றைக்கி விவசாயம் முதல்ல கட்டுமான பணியிலேருந்து எங்கே பார்த்தீங்கன்னாலும் ஒன்றும் இல்லை, நம்ம ஹைவே டிபார்ட்மெண்ட்டில் ரோடு போட்டுருக்காங்க. அந்த ரோடு போடுற அத்தனை இடங்கள்லையும் பார்த்திங்கன்னா நம்ம நார்த் இந்தியாஸ் தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் வந்து உடல் உழைப்பு சார்ந்த தொழில்களுக்கு பயங்கர டிமாண்ட் இருக்குது, நல்ல சேலரி கொடுக்குறாங்க, ஆனால் ஆட்கள் கிடைக்கல. அதனால் வந்து நீங்கள் வரவங்களை தக்க வச்சுக்கிறது உங்களுடைய புத்திசாலித்தனம் தான். இதில் மற்றவங்ககிட்ட ஐடியா கேட்குறதுல ஒன்றுமே இல்லை. ஒரு 4-5 என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 4-5 மேன் பவர் சொல்யூஷன் வச்சுருக்கக்கூடிய நிறுவனங்கள்கிட்ட நீங்கள் கான்டாக்டில் இருங்க. ஒருத்தர் போனாலும் இன்னொருத்தர் போட்டு அப்போ தான் நம்ம சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு நம்ம வேலை நிற்காமல் நடக்கிறதுக்கான வழியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மகளிர் குழுக்களில் ஒரு 10-15 மகளிர் குழு தலைவர்களை கையில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நேரத்தில் அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க நினச்சாங்கன்னா ஒரு 10 பேர் 20 பேர் நம்ம டக்குன்னு வேலைக்கு அனுப்பி விடுவாங்க. நன்றி.
வேல்முருகன் அவினாசியிலிருந்து கேட்டிருக்கார். 8ஆம் வகுப்பு படித்துள்ளேன். திருப்பூர் பனியன் கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். மேற்கொண்டு படிக்க ஆசைப்படுகிறேன். எங்கு படிப்பது, எப்படி படிப்பது என்று சொல்லுங்கள். 8ஆம் வகுப்பு முடிச்சிருக்காருன்னு சொல்றாரு. ஆனா என்ன வயசுன்னு சொல்லல. சரி ரைட் ஓகே. இப்ப படிக்கணும்னு ஆசைப்படுறாருன்னா கண்டிப்பா ஒரு 15, 20 வயசுக்கு மேல தான் இருக்கும். சரி. ஆனா 8ஆம் வகுப்பு படிச்சிருக்கீங்க. பனியன் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு சம்பாதிக்கிறீங்க. சூப்பர். உங்களுக்கு இந்த ஐடியா வந்திருக்குது. ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள். நிச்சயமா நீங்களும் நல்ல டிகிரியோ, டிப்ளமோவோ படிக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, முதல் முறையா நீங்க வந்து 8வது தான் படிச்சிருக்கீங்க. அதனால அடுத்து நீங்க 10வது படிக்கணும். நீங்க இருக்கக்கூடிய திருப்பூரை சுத்தி இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு திருப்பூரை சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளிலே டுட்டோரியல் சென்டர் வச்சிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா யுனிவர்சிட்டி ஸ்டடி சென்டர் வச்சிருப்பாங்க. அவங்கள போய் பார்த்து இந்த மாதிரி நான் 10th எக்ஸாம் எழுதணும்னு நீங்க சொன்னீங்கன்னா, 10த்துக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும், என்னென்னு கேட்குறாங்களோ அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா, அவங்க உங்களை 10th படிக்க வச்சு பாஸ் பண்ண வைப்பாங்க. அடுத்து 12th படிக்கணும். அதுக்கப்புறம் 12th முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது டிகிரி வந்து எந்த யூனிவர்சிட்டினாலும் டிகிரி போட்டுக்கலாம். அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பாக நீங்களும் படிக்கலாம். நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். நல்ல உயர்கல்வியும் பெறலாம். அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. முதல்ல உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய டுட்டோரியல் சென்டரை போய் பாருங்கள். அவங்க அதுக்கான எல்லா விதமான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ரொம்ப நன்றி. கூடிய விரைவில் நீங்களும் பட்டதாரியாகவோ ஒரு பாலிடெக்னிக் மாணவராக ஏதோ ஒரு வகையில் படித்து பட்டம் பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்தது அரவக்குறிச்சியிலிருந்து பாலாஜி என்பவர் கேட்டிருக்கிறார். பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி படிக்க எந்த குரூப் படித்திருக்க வேண்டும்? இந்த படிப்பின் எதிர்காலம் எப்படி இருக்கிறது? அதாவது பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி படிக்கணும்னா ப்ளஸ் டூவில் என்ன குரூப் படிக்கணும், இந்த படிப்புக்கு எப்படி எதிர்காலம் உள்ளதுன்னு கேட்குறாங்க. ஆப்டோமெட்ரி அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா கண் சார்ந்த ஒரு படிப்பு. 4 ஆண்டுகள், 3 ஆண்டு கல்லூரி படிப்பு, ஓராண்டு நம்முடைய மருத்துவமனை பயிற்சி. இதுதான் வந்து அந்த ஆப்டோமெட்ரி, ஆப்டோமெட்ரி, பிஎஸ்சியில் ஆப்டோமெட்ரி அப்படின்றது. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் ஏகப்பட்ட உடல்நல பிரச்சனைகளில் பெரும்பாலும் சர்க்கரையால் கண் பாதிக்கப்படுகிறது. அந்த கண் பாதிக்கப்படுகிற பொழுது அந்த கண்ணிற்கு தேவையான சிகிச்சைகளை கண் மருத்துவர் தான் கொடுப்பார். அந்த கண் மருத்துவர் கூட இருந்து எல்லா வேலையும் பார்க்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்டோமெட்ரிஸ்ட் தான். அதனால் வந்து நல்ல அருமையான எதிர்கால வாய்ப்புகள் இருக்குது. படிக்கலாம், நீங்கள் தாராளமாக படிக்கலாம். படித்து முடிச்சோடனே வேலை வாய்ப்புகளுக்கும் பிரகாசமாக இருக்குது. வெளிநாடுகள்லேயும் பல்வேறு மருத்துவமனைகளில் இதுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, குறிப்பாக நம்ம இந்த ஆப்டோமெட்ரி படிக்கணும் அப்படின்னா ப்ளஸ் டூவில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி படிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன் கேட்குறீங்க? பியூர் சயின்ஸ்னாக்கா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் படிக்கிறது. ஏன்னா இது வந்து கண் சார்ந்தது அப்படின்றதால இதில் வந்து ஃபிசிக்ஸ் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் வரும். ப்ளஸ் மேத்தமேட்டிக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அலைடு மாதிரி இருக்கும். ஃபிசிக்ஸ், மேக்ஸ் ரொம்ப முக்கியமாக இருக்கும். பயாலஜியும் இருக்கும். ஆனால் ஃபிசிக்ஸ், மேக்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி இருக்கும் நம்ம ஆப்டோமெட்ரியில். அதனால் வந்து உங்களுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி படித்த ஸ்டூடெண்ட்டுக்கு பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி நல்ல ஆப்ஷன். அரசு கல்லூரிகளில் படிங்க. அரசு கல்லூரிகளில் படிச்சிங்கன்னா உங்களுக்கான கல்வி கட்டணம் எல்லாமே மிக குறைவாக இருக்கும். ஆனால் அதுக்கு உங்களுக்கு நல்ல பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் கண்டிப்பாக வேணும். ஒருவேளை நீங்கள் அப்படி இல்லை, தனியார் கல்லூரிகளில் படிக்கிறீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் நீங்கள் ₹1,00,000 ஃபீஸ் வந்து வர வருஷத்துக்கு. அப்போ 3 வருஷம் நீங்கள் படிக்கணும். ஹாஸ்டல் செலவு இருக்குது, புக்ஸ் இருக்குது, எக்ஸாம் ஃபீஸ் இருக்குது. எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து நம்முடைய குடும்ப பொருளாதார சூழ்நிலை அதுக்கு சரியாக வருமானு பார்த்து நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணி படிக்கலாம். நல்ல எதிர்காலம் இருக்குது, நல்ல வேலை வாய்ப்பு இருக்குது. நன்றி.